அட்லாண்டிக் பெருங்கடலில் இப்போது ஒரு ராட்சச அரக்கன் உருவாகியிருக்கிறது. அதன் பெயர் எரின் சூறாவளி. இது ஒரு சாதாரண புயல் அல்ல. இது வரலாற்றிலேயே மிக வேகமாக வலுவடைந்த சூறாவளிகளில் ஒன்றாக மாறி விஞ்ஞானிகளை மிரள வைத்திருக்கிறது. வெறும் 24 மணி நேரத்தில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்த ஒரு சாதாரண புயல் மணிக்கு 250 கிலோமீட்டருக்கும் மேல் வேகம் கொண்ட உச்சகட்டமான வகை 5 சூறாவளியாக மாறியுள்ளது. விஞ்ஞானிகள் இதற்கு சொல்லும் ஒரே காரணம் புவி வெப்பமயமாவதால் கடல் நீர் சூடாகி இருப்பதுதான். இந்த சூடான நீர்தான் புயல்களுக்கு பெட்ரோல் போல எரிபொருளை கொடுத்து அவற்றை ராட்சச அரக்கர்களாக மாற்றுகிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் கரிபியன் தீவான புவேர்ட்டோ ரிக்கோவிற்கு வடக்கே சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. நல்ல செய்தியாக இந்த புயல் எந்த ஒரு நாட்டிலும் நேரடியாக கரையை கடக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதன் வெளிப்பகுதி புவேர்ட்டோ ரிக்கோ, விர்ஜின் தீவுகள் போன்ற பகுதிகளில் இப்போது கனமழையையும் திடீர் வெள்ளத்தையும் நிலச்சரிவுகளையும் ஏற்படுத்தி வருகிறது. அங்கே வெப்பமண்டல புயல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த வாரம் இந்த புயல் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை மற்றும் கனடாவின் கடற்கரை பகுதிகளில் உயிருக்கு ஆபத்தான ராட்சச அலைகளையும் கடல் கொந்தளிப்புகளையும் உருவாக்கும் என்று தேசிய சூறாவளி மையம் எச்சரித்துள்ளது. இந்த புயல் கடந்து செல்லும் போது அதன் அளவு 2 அல்லது 3 மடங்கு பெரிதாகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எரின் சூறாவளி இயற்கை நமக்கு விடுக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது.